அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். நம்மில் பலருக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பித்து விட்டோமா? ஆம் என்றால் வாழ்த்துக்கள். இல்லை என்றால் சிறு சிறு முயற்சிகள் மூலம் தொடங்குங்கள். இடைவிடாத உங்களின் சிறு முயற்சி தான் பெரிய வெற்றியை தேடித்தரும். இன்று நம் சிறுகதையில் அப்படி முயற்சித்த ஒரு இளைஞனை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். செல்லலாமா? அருண் என்ற இளைஞன் தன் தாயுடன் வாழ்ந்து வந்தான். அவன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் இருந்தான். கல்லூரி முடிந்த தினத்திலிருந்து காலையில் அவனுடைய தாய் என்ன எழுப்பினாலும் அவன் மிகவும் நேரம் கழித்தே எழுவான். எழுந்த பின் எந்த வேலையும் செய்யாமல் காலத்தை கழித்தான். இதனால் அவனுடைய தாய் அருணின் வாழ்க்கையை நினைத்து மிகவும் வேதனை அடைந்தாள். அருணுக்கும் தன் தாயின் வேதனை புரிந்தது. ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. திடீரென்று ஒரு நாள் நேரமாக எழுந்து ஓட்டம் மற்றும் உடற்பயிற்சி செய்வான். ஆனால் அது ஒரு நாள் மட்டுமே. அடுத்த நாள் பழையபடி மாறிவிடுவான். ஒரு நாள் படிக்க வேண்டும் என்று நினைப்பான். இறுதியாக வானத்தை பார்த்தபடி உறங்கிவிடுவான். இப்படியே நாட்கள் சென்றது. அருணிடம் தன் வாழ்க்கையை பற்றிய கவலை அதிகரித்தது. என்ன செய்ய போகிறோம் என்ற பயம் அவனை சூழ்ந்தது. அப்போது அருண் வீட்டின் அருகில் ஒரு வயதான பெரியவர் குடியேறினார். அவர் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர். அந்த வீட்டிற்கு வந்த பின் தினமும் காலை 4 மணிக்கு எழுந்து வெளியில் இருக்கும் இடத்தை சுத்தம் செய்வார். பிறகு உடற்பயிற்சி மேற்கொள்ளுவார். சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு தோட்டத்தை பராமரிப்பார். பிறகு புத்தகங்கள் படிப்பார். இவை அனைத்தையும் அவர் தினமும் தவறாமல் செய்வதை கவனித்த அருண் ஒரு நாள் அதை பற்றி அந்த பெரியவரிடம் கேட்டான். அதற்கு அவர் கூறியது, எந்த செயலை தொடங்குவதற்கும் அதை இடைவிடாது செய்வதற்கும் ஆரம்ப கட்டத்தில் சிரமமாக இருந்தாலும் அதை செய்ய செய்ய அது நமக்கு ஒரு பழக்கமாக மாறிவிடும் என்றார். இதை கேட்ட அருண் அவன் மனதை ஒருநிலைப்படுத்தி முதலில் காலையில் நேரமாக எழுந்து உடற்பயிற்சி மேற்கொள்ள தொடங்கினான். கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் இடைவிடாமல் செய்தான். சில நாட்கள் கழித்து படிக்கத் தொடங்கினான். தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற மன உறுதியுடன் இருந்தான். பிறகு சர்க்கார் வேலைக்கு ஆட்கள் தேவை என்ற விளம்பரத்தை ஒரு நாள் அருண் கவனித்தான். அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டு உடல் தகுதி தேர்விலும் எழுத்து தகுதி தேர்விலும் சுலபமாக வெற்றி பெற்றான். அவனுடைய தாய்க்கு இதில் பெரும் மகிழ்ச்சி. அவனுடைய தினசரி இந்த செயல்களால் தான் அவன் வெற்றி பெற்றான் என்று அவனுடைய தாய் அவனிடம் கூறினாள். ஆம், சிறு துளிதான் பெரிய வெள்ளமாகிறது. அப்படி சிறு முயற்சிதான் பெரிய வெற்றியை தேடித்தரும். நன்றி.